வந்துச்சுன்னு நினைக்கிறேன். வெறும் வந்துடுறேன். சரி, இப்போ இன்னொரு இடத்துல தயாரிக்கப்பட்ட இந்த டிஃபன் ஐட்டம் என்கிட்ட ஒரு டெலிவரி பர்சன் வந்து கொடுத்துட்டு போனாரு இல்லையா? அப்போ பிளான்ட்ஸோட இலைப்பகுதிகளால தயாரிக்கப்படுற உணவுலாம் எப்படி மத்த பார்ட்ஸ்க்கு போய் சேருது? செடியோட வேர்கள் தான் தண்ணியை அப்சர்வ் பண்ணிக்கும். பட் அப்படி உள்ளப்பட்ட தண்ணி எப்படி எல்லா இடத்துக்கும் டிரான்ஸ்போர்ட் ஆகுது? அதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்படி ஒரு ஏரியாவோட பைப்லைன் சிஸ்டம் மூலமா எல்லா வீட்டுக்கும் தண்ணி டிஸ்ட்ரிபியூட் ஆகுதோ அதே மாதிரி தாங்க பிளான்ட்ஸ்லயும் ரூட்ஸ்ல இருந்து பைப் மாதிரி இருக்கிற இந்த சைலம் டிஷ்யூஸ் மூலமா தான் மற்ற பிளான்ட் பார்ட்ஸ்க்கு வாட்டரும் மினரல்ஸும் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. இந்த வாட்டரையும் மினரல்ஸையும் பயன்படுத்தி தான் லீவ்ஸ்ல போட்டோசிந்தசிஸ் process மூலமா உணவு தயாரிக்கப்படுதுங்க. சரி, வாட்டர் டிரான்ஸ்போர்ட்க்கு சைலம் டிஷ்யூஸ் ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தோம். அப்போ ஃபுட் டிரான்ஸ்போர்ட்க்கு யார் ஹெல்ப் பண்ணுவான்னு கெஸ் பண்ணுங்க பாப்போம். கரெக்ட், ஃப்ளோயம் டிஷ்யூஸ் மூலமா தாங்க ஃபுட் டிரான்ஸ்போர்ட் நடக்குது. இப்போ சைலம் அண்ட் ஃப்ளோயம் டிஷ்யூஸ் பிளான்ட்க்கு தேவையான பொருட்களை டிரான்ஸ்போர்ட் பண்றதுனால இத கண்டக்டிங் டிஷ்யூஸ்னு சொல்லுவாங்க. சில பிளான்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா சைலம் அண்ட் ஃப்ளோயம் டிஷ்யூஸ்க்கு நடுவுல ஒரு மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ ஃபார்ம் ஆகி இருக்கும். இததான் கேம்பியம்னு சொல்லுவாங்க. இப்போ சைலம், ஃப்ளோயம் அண்ட் கேம்பியம் மூணுமே வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் சேர்ந்ததுன்னு சொல்லலாம். சரி, இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது ஒரு அழகான தோட்டங்க. இங்க எவ்வளவுதான் வலுவான காத்தடிச்சாலும் இந்த ரோஜா செடிலாம் வேரோட பிடுங்கிட்டு வராது. இது எதனாலன்னு நினைக்கிறீங்க? அத நான் சொல்றேன், அதுக்கு நான் தானே காரணம். இது என்னன்னு யோசிக்கிறீங்களா? இததாங்க வாஸ்குலர் பண்டில்ஸ்னு சொல்லுவோம். அதாவது ரூட்ஸ், ஸ்டெம்ஸ் அண்ட் லீவ்ஸ்ல பாத்தீங்கன்னா சைலம் அண்ட் ஃப்ளோயம் டிஷ்யூஸ் எப்பவுமே ஒன்னா சேர்ந்து இந்த மாதிரி பண்டில் வடிவத்துல அரேஞ்ச் ஆகி இருக்கும். இதனால இத வாஸ்குலர் பண்டில்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க ஜூட் பேக்ஸ் யூஸ் பண்ணிருப்பீங்க. அதுல வெயிட்டான ஐட்டம்ஸ் போட்டாலும் அது நல்லா ஸ்ட்ராங்கா நிக்கும். ஏன்னா ஜூட் ஒரு இயற்கையான ஃபைபர் அண்ட் அதனால வெயிட்டான ஐட்டம்ஸை தாக்கு பிடிக்கும். இதை ஏன் இங்க சொல்றேன்னு யோசிக்கிறீங்களா? என்னன்னா இப்போ நம்ம பார்த்த வாஸ்குலர் பண்டில்ஸோட சைலம் டிஷ்யூஸ்ல 4 வகையான செல்ஸ் இருக்குங்க. அதாவது ட்ரெக்கீட்ஸ், சைலம் வெசல்ஸ், சைலம் பாரன்கைமா அண்ட் சைலம் ஃபைபர்ஸ். இப்போ நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா ரூட்ஸோட நடுப்பகுதியில தான் வலுவான ஃபைபர்ஸ் இருக்கிற சைலம் டிஷ்யூஸ் அரேஞ்ச் ஆகி இருக்குது. இதனாலதான் என்ன காத்து அடிச்சாலும் வேர்கள் பிடுங்கிக்காம இந்த ரோஸ் செடிலாம் எரெக்டா வளரதுக்கு காரணமே. இப்போ ரூட்ஸோட நடுப்பகுதியில சைலம் டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆயிருக்கும்னு பார்த்தோம். அப்போ ஃப்ளோயம் டிஷ்யூஸ் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும்னு யோசிக்கிறீங்களா? கிட்டத்தட்ட ஒரு கார் வீலோட ஸ்போக்ஸ் எப்படி வெவ்வேறு ரேடியஸ்ல அரேஞ்ச் ஆகி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இங்கேயும் சைலம் அண்ட் ஃப்ளோயம் டிஷ்யூஸ் வெவ்வேறு ரேடியஸ்ல அரேஞ்ச் ஆகி இருக்கும். அதாவது சைலம் ஒரு ரேடியஸ்ல அண்ட் ஃப்ளோயம் இன்னொரு ரேடியஸ்ல இப்படி மாறி மாறி அரேஞ்ச் ஆகி இருக்கும். இததான் ரேடியல் பண்டில்ஸ் சொல்லுவாங்க. இப்போ இங்க சைலமோட வெளிப்புறத்துல ஃப்ளோயம் இல்லாததுனால வாட்டர் மாலிக்யூல்ஸ் டைரக்டா ரூட் ஹேர்ல இருந்து சைலம் டிஷ்யூஸ்க்குள்ள என்டர் ஆகிடும். அண்ட் இங்க இருந்து மற்ற பிளான்ட் பார்ட்ஸ்க்கு வாட்டர் கண்டக்ஷன் வேகமாகவும் திறமையாகவும் நடக்குதுங்க. இப்போ ரோஸ் செடியில பார்த்த மாதிரியே எல்லா பிளான்ட்ஸோட ரூட்ஸ்ல இந்த ரேடியல் அரேஞ்ச்மெண்ட் தான் இருக்குங்க. ஆனா இந்த ரோஸ் செடியோட ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ் பகுதியில பாத்தீங்கன்னா வாஸ்குலர் பண்டில்ஸோட அரேஞ்ச்மெண்ட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அது என்ன வித்தியாசம்னு உங்களால இந்த பிக்சரை பார்த்து சொல்ல முடியுமா? இந்த பிக்சர்ல சைலம் அண்ட் ஃப்ளோயம் ரூட்ஸ்ல இருக்க மாதிரி வேற ரேடியஸ்ல அரேஞ்ச் ஆகி இருக்கு. ஆனா இந்த செகண்ட் பிக்சர்ல சைலம் அண்ட் ஃப்ளோயம் டிஷ்யூஸ் ரெண்டுமே ஒரே ரேடியஸ்ல அரேஞ்ச் ஆகி இருக்கு. கரெக்ட். ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ் பகுதியில பாத்தீங்கன்னா சைலம் அண்ட் ஃப்ளோயம் டிஷ்யூஸ் ரெண்டுமே ஒரே ரேடியஸ்ல அரேஞ்ச் ஆகி இருக்கிறதுனால இத கன்ஜாயின்ட் பண்டில்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ கன்ஜாயின்ட் பண்டில்ஸ்ல 2 வகையான அரேஞ்ச்மெண்ட் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் அரேஞ்ச்மெண்ட்
குக்கும்பர், பம்கின் மாதிரியான பிளான்ட்ஸ்ல பார்க்கலாம். இப்போ குக்கும்பர் பிளான்ட்டோட ஸ்டெம் பகுதியில இந்த வஸ்குலர் பண்டல்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும்னா கிட்டத்தட்ட ஒரு பிரெட் சாண்ட்விச் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. நடுவுல இருக்க வெஜிடபிள்ஸ் தான் சைலம் டிஷ்யூஸ் அண்ட் அதுக்கு மேலேயும் கீழேயும் இருக்க பிரெட் ஸ்லைஸ் தான் ஃப்ளோயம் டிஷ்யூஸ். இப்போ இங்க சைலம் டிஷ்யூஸோட வெளிப்புறத்திலயும் உள்புறத்திலயும் ஃப்ளோயம் டிஷ்யூஸ் அரேஞ்ச் ஆகி இருக்கிறதுனால இந்த அரேஞ்ச்மெண்ட் கன்ஜாயிண்ட் பைகொலாட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கன்ஜாயிண்ட் பண்டில்ஸோட இன்னொரு விதமான அரேஞ்ச்மெண்ட் பெரும்பாலும் எல்லா பிளான்ட்ஸோட ஸ்டெம் பகுதியிலயும் நீங்க பார்க்கலாங்க. இப்போ நம்ம மாச்செடிய உதாரணமா எடுத்துக்கலாம். இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த பிரெட் சாண்ட்விச்ல கீழே இருக்கிற ஸ்லைஸ எடுத்துட்டோம்னா 2 லேயர் தான் இருக்கும் இல்லையா? அதாவது வெஜிடபிள் லேயரான சைலம் டிஷ்யூஸ் அண்ட் அதுக்கு மேல இருக்கிற பிரெட் ஸ்லைஸ் லேயரான ஃப்ளோயம் டிஷ்யூஸ். இதே மாதிரி தான் மாச்செடியோட ஸ்டெம் பகுதியில சைலம் டிஷ்யூஸ் ஸ்டெம்மோட நடுப்பகுதியை ஃபேஸ் பண்ணி அரேஞ்ச் ஆயிருக்கும் அண்ட் அதோட வெளிப்புறத்துல ஃப்ளோயம் டிஷ்யூஸ் அரேஞ்ச் ஆயிருக்கும். இந்த மாதிரியான அரேஞ்ச்மெண்ட் தான் கன்ஜாயிண்ட் கொலாட்டரல்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இந்த பைகொலாட்டரல் அண்ட் கொலாட்டரல் அரேஞ்ச்மெண்ட்ல என்ன வித்தியாசம் இருக்குன்னு இந்த பிக்சர்ஸை பார்த்து சொல்லுங்க. பைகொலாட்டரல் அரேஞ்ச்மெண்ட்ல சைலமோட வெளிப்புறத்திலயும் உள்புறத்திலயும் ஃப்ளோயம் டிஷ்யூஸ் அரேஞ்ச் ஆயிருக்கும். ஆனா கொலாட்டரல் அரேஞ்ச்மெண்ட்ல சைலமோட வெளிப்புறத்துல மட்டும் தான் ஃப்ளோயம் டிஷ்யூஸ் அரேஞ்ச் ஆயிருக்கும். சரி, இப்போ நம்ம மேங்கோ பிளான்ட்டோட ஸ்டெம் பகுதியில கொலாட்டரல் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தோம்ல, அதுல சைலம் அண்ட் ஃப்ளோயம் இடையே எக்ஸ்ட்ராவா ஒரு லேயர் இருக்கு. அது என்னது? இந்த லேயரை தான் கேம்பியம்னு சொல்லுவாங்க. இந்த கேம்பியம் செல்ஸ் டிவைட் ஆகி நியூ செல்ஸ் ஆன செகண்டரி சைலம் அண்ட் செகண்டரி ஃப்ளோயம் செல்ஸ் ஃபார்ம் பண்ணும். இந்த செல்ஸ் ஃபார்ம் ஆனாதான் மாச்செடியோட ஸ்டெம் சைஸ் டயாமீட்டரின் அடிப்படையில அதிகரிச்சு மரமா வளரும். இப்போ இங்க கேம்பியம் லேயர் இருக்கிறதுனால இந்த மாச்செடி மரமா வளர்றதுக்கு தயார் நிலையில இருக்குதுன்னு சொல்லலாம். இதனால இந்த அரேஞ்ச்மெண்ட்ட ஓபன் கொலாட்ரல் வஸ்குலர் பண்டில்ஸ் சொல்லுவாங்க. இப்போ மாச்செடி ஒரு டைகாட் பிளான்ட் அண்ட் இதே மாதிரி எல்லா டைகாட் பிளான்ட்ஸ்லயும் ஓபன் கொலாட்ரல் வஸ்குலர் பண்டில்ஸ் தான் இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா இதே மோனோகாட் பிளான்ட்டான மக்காச்சோள செடியோட ஸ்டெம் பகுதியில பாத்தீங்கன்னா சைலம் அண்ட் ஃப்ளோயம்க்கு இடையில கேம்பியம் லேயர் இருக்காது. அப்படின்னா இங்க செகண்டரி சைலம் அண்ட் செகண்டரி ஃப்ளோயம் ஃபார்ம் ஆகாது அண்ட் இங்க கேம்பியம் இல்லாததுனால இந்த செடி மரமா வளராது. இதனால இந்த அரேஞ்ச்மெண்ட்ட க்ளோஸ்ட் கொலாட்ரல்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ரேடியல் அண்ட் கன்ஜாயிண்ட்னு 2 விதமான வாஸ்குலர் பண்டில்ஸோட அரேஞ்ச்மெண்ட்ட பார்த்தோம்ல. இத தவிர 3வது ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்குங்க. இப்போ அத பத்தி தெரிஞ்சுக்கலாமா? ஒரு குளத்துக்குள்ள சின்ன கல்லை தூக்கி போட்டீங்கன்னா என்ன ஆகும்? இனிஷியலா அசைவு எதுவும் இல்லாத இந்த தண்ணியில கல்லை தூக்கி போட்ட உடனே அந்த இடத்துல ரிப்பிள்ஸ் ஃபார்ம் ஆகுங்க. அதாவது கான்சென்ட்ரிக் ரிங்ஸ் உருவாகும். இதே மாதிரி சில பிளான்ட்ஸ்ல நீங்க வாஸ்குலர் பண்டில்ஸ இந்த கான்சென்ட்ரிக் அரேஞ்ச்மெண்ட்ல பார்க்கலாம். அதாவது சைலம் டிஷ்யூஸ முழுமையா ஃப்ளோயம் டிஷ்யூஸ் சூழ்ந்து இருக்கும், இல்லனா ஃப்ளோயம் டிஷ்யூஸ முழுமையா சைலம் டிஷ்யூஸ் சூழ்ந்து இருக்கும். இந்த அரேஞ்ச்மெண்ட்னால பிளான்ட்ஸ்க்கு என்ன பலன்னு யோசிக்கிறீங்களா? பிளான்ட்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட்டும் ஸ்டெம்மோட ஃபிளெக்சிபிலிட்டியையும் அதிகரிக்குதுன்னு சொல்லலாம். ஃபர்ன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்டெம்மோட நடுப்பகுதியில சைலம் டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆகி இருக்கும் அண்ட் அத சுத்தி ஃப்ளோயம் டிஷ்யூஸ் அரேஞ்ச் ஆகி இருக்கும். இந்த அரேஞ்ச்மெண்ட்ட கான்சென்ட்ரிக் ஆம்பிஃபிகல்னு சொல்லுவாங்க. ஆனா இதே ட்ரெஸ்ஸியா மாதிரியான பிளான்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃப்ளோயம் டிஷ்யூஸ் ஸ்டெம்மோட நடுப்பகுதியில ஃபார்ம் ஆகி இருக்கும் அண்ட் அத சுத்தி சைலம் டிஷ்யூஸ் அரேஞ்ச் ஆகி இருக்கும். இந்த அரேஞ்ச்மெண்ட்ட கான்சென்ட்ரிக் ஆம்பிஃபிகல்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ நம்ம ரேடியல், கன்ஜாயிண்ட் அண்ட் கான்சென்ட்ரிக்னு 3 விதமான வாஸ்குலர் பண்டில்ஸோட அரேஞ்ச்மெண்ட்டை பார்த்தோம். இப்போ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு சில கேள்விகள். முதல் கேள்வி என்னன்னா, இந்த குக்கும்பர்
பிளான்ட்டோட எல்லா பகுதிகளிலும் பைகோலாட்ரல் கன்ஜாயின்ட் வாஸ்குலர் பண்டில்ஸ் தான் இருக்குமா? இல்லங்க, இதோட ரூட்ஸ்ல நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ரேடியல் அரேஞ்ச்மெண்டா இருக்கும். ஆனா அதோட ஸ்டெம்ல தான் கன்ஜாயின்ட் பைகோலாட்ரல் அரேஞ்ச்மெண்ட்டை பார்க்க முடியும். ரெண்டாவது கேள்வி என்னன்னா, இது என்ன அரேஞ்ச்மெண்ட் அண்ட் என்ன பிளான்ட் பகுதியில பார்க்கலாம்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இமேஜ்ல xylem and phloem tissuesக்கு நடுவுல கேம்பியம் இல்ல. சோ இந்த மாதிரியான க்ளோஸ்ட் கொலாட்ரல் அரேஞ்ச்மெண்ட்டை நீங்க மோனோகாட் ஸ்டெம்ல பார்க்கலாம். செகண்ட் இமேஜ்ல xylem and phloem tissuesக்கு நடுவுல கேம்பியம் இருக்கு. சோ இந்த மாதிரியான ஓபன் கொலாட்ரல் அரேஞ்ச்மெண்ட்டை நீங்க டைகாட் ஸ்டெம்ல பார்க்கலாம். சரி, இப்போ எல்லா பிளான்ட்ஸ்லயும் xylem and phloem tissues இருக்குமான்னு உங்களால சொல்ல முடியுமா? இல்லங்க, ஆல்கே மாதிரியான பிளான்ட்ஸ்ல எல்லாம் வாஸ்குலர் டிஷ்யூஸ் இருக்காது. ஏன்னா இந்த மாதிரியான பிளான்ட்ஸ்லாம் ரொம்ப உயரமா வளராது அண்ட் பெரும்பாலும் தரையில தாழ்வாக தான் இருக்கும். இப்போ ஆல்கேல வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு வாஸ்குலர் சிஸ்டம்க்கு அவசியம் இல்லைங்க. வேற எப்படி வாட்டர் மாலிக்யூல்ஸ் இங்க டிரான்ஸ்போர்ட் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க? ஆஸ்மோசிஸ், அதாவது சமூக பரவல் அப்படின்ற செயல்முறை மூலமா தாங்க செல்ஸ்க்கு இடையில வாட்டர் மாலிக்யூல்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. இத பத்தி தெரிஞ்சுக்கணுமா? அப்ப மறக்காம அடுத்த வீடியோ பாருங்க. அது வரைக்கும் டேக் கேர், பை.